கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். விழாவிற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைமைச் செயலர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்கள் பணி நியமன ஆணை வழங்கும் விழாவின் தொடக்கமாக தேசிய பாடல், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண், அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் புதுச்சேரி காவல்துறைக்கு ஒரு பொன்னாள். கடந்த 2011ஆம் ஆண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு 40 உதவி ஆய்வாளர்கள் நேரடி தேர்வின் மூலம் 70 உதவி ஆய்வாளர்கள் நமது காவல்துறைக்கு நேரடியாக நேர்மையான முறையிலும் வெளிப்படையான முறையிலும் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மக்கள் நலன், நல்லாட்சி மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு பணியாற்றி இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்துள்ள மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களை புதுச்சேரி காவல்துறை சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். மேலும் புதுவை காவல்துறை மீது பேரன்பு கொண்டு புதுவை மக்களின் வளர்ச்சி, நலன் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு மக்கள் மனதில் இடம் பிடித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்களது அனைத்து நிகழ்விற்கும் எப்போது அழைத்தாலும் தட்டாமல் இன்முகத்துடன் பங்கேற்று எங்களின் நிகழ்ச்சியை சிறப்பு செய்யும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். புதுவை மக்கள் அமைதியுடன் வாழவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறை எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருந்து காவல்துறையை நவீனப்படுத்தும் எல்லா முயற்சிகளுக்கும் எப்போதும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். மதிப்பிற்குரிய புதுவை அரசின் தலைமைச் செயலர் அவர்கள் நமது காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை எப்போதும் அளித்து வழிகாட்டியாக இருந்து வருகிறார். துறையின் வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருப்பவர். அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் புதுவை காவல்துறையை இந்தியாவின் முதன்மை காவல்துறையாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தொலைநோக்கோடும் காவல்துறையின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், பதவி உயர்வு ஆகியவற்றை உடனுக்குடன் செயல்படுத்தி எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் காவல்துறை இயக்குனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். காவல்துறை சம்பந்தமாக வைக்கப்படும் கோரிக்கைகளை இன்முகத்துடன் நிறைவேற்றி காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து வரும் உள்துறை சிறப்பு செயலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் அதிகாரிகள், பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள் ஆகியோரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். உதவி ஆய்வாளர்கள் பணியாணை பெற உள்ள நபர்கள் அனைவரும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்புடன் இருந்து சட்டத்தின்படி பணி செய்து நேர்மையாகவும் மனசாட்சியுடனும் எவ்விதமான அழுத்தங்களும் அடிபணியாமல் கடமை ஒன்றையே குறுக்களாக கொண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொன்று என்று பணியாற்றி திறமையாகவும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பணியாற்றி புதுச்சேரி காவல்துறைக்கு மேலும் புகழ் சேர்க்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்தினை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாரத். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் இனிய நேரம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்ய மதிப்பிற்குரிய காவல்துறை இயக்குனர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்களை தற்பொழுது மதிப்பிற்குரிய காவல்துறை இயக்குனர் அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். We request our respected Director General of Police, Ma'am, to present shawl and bouquet to the Lieutenant Governor of Puducherry. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை தற்பொழுது மதிப்பிற்குரிய காவல்துறை இயக்குனர் அம்மா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் ஐயா அவர்களை மதிப்பிற்குரிய காவல்துறை துணை தலைவர் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்வார்கள்.
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஐயா அவர்களை மதிப்பிற்குரிய காவல்துறை துணைத் தலைவர் ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்வார்கள். மதிப்பிற்குரிய புதுவை அரசின் தலைமைச் செயலர் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய மதிப்பிற்குரிய காவல்துறை துணைத் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு உள்துறை சிறப்பு செயலர் திரு கேசவன் IAS ஐயா அவர்களை சிறப்பு செய்ய மதிப்பிற்குரிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு அனில்குமார் லால் IPS ஐயா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். நன்றி. மக்கள் குறை அறிந்து மாற்றும் வகை உணர்ந்து எக்காலம் அவர் நிலையில் ஏற்றம் காண உழைத்துக் கொண்டிருப்பவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சருமான ஐயா அவர்களை தலைமை உரை வழங்குமாறு அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். இன்றைக்கு உதவி ஆய்வாளர்களுடைய இந்த பணியாணை வழங்குகின்ற இந்த நிகழ்விலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் ஐயா கைலாஷ்நாதன்ஜி அவர்களே, மரியாதைக்குரிய மக்கள் முதல்வர், அப்படி நீண்ட காலம் நிரப்பப்படாமல் இருந்த இந்த பணியை இன்றைக்கு நிரப்புவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்து எப்படியாவது நாம் தேர்தல் தேதி அறிவிக்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்ற காலகட்டத்திலும் கூட அதற்கு முன்னதாக அவர்களுக்கு பணியாணை வழங்கிவிட வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த விழாவை நாம் இங்கே ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 58 உதவி ஆய்வாளர்கள் இன்றைக்கு பணியாணை பெற இருக்கின்றீர்கள். நாம் மொத்தம் 70 பேர் அதற்காக காலி பணிகளுக்காக நாம் நோட்டிஃபை செய்து அதில் ஒரு சிலர் இன்னும் சம்பந்தப்பட்ட தகுதி சான்றிதழ் சமர்ப்பிக்காத காரணத்தினால் இன்றைக்கு அவர்களுக்கு இன்றைக்கு பணியாணை வழங்கப்பட இயலவில்லை. அவர்களுக்கு ஒரு சில காலக்கெடு கொடுத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது காவல்துறையில் இது ஒரு மிக முக்கியமான நாள். பல ஆண்டுகளாக இந்த உதவி ஆய்வாளர்கள் பணி நிரப்பப்படுமா அவர்கள் ஒரு கேள்வியோடு பல ஆண்டுகளாக இருந்த ஒரு பணியிடம் இப்பொழுது நிரப்பப்பட்டிருக்கின்றது. உதவி ஆய்வாளர்கள் பணியிடம் இது ஒரு மகிழ்ச்சியான விழா, பணியாணை வழங்குகின்ற விழா. மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கின்றது, அரசு வேலைன்றது அவங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. குறிப்பாக காவல்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. பாதுகாப்பினை, மக்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற ஒரு துறை காவல்துறை. அதற்கு முழுமையான பணியிடங்கள் அத்தனையும் நிரப்பப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய எனது அன்பிற்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களே, மரியாதைக்குரிய துறையின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய துறையின் கூடுதல் செயலர் அவர்களே, துறையினுடைய துணைத் தலைவர் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்களே, ஆய்வாளர்களே, உதவி ஆய்வாளர்களே, எனது அன்பிற்குரிய காவலர்களே, கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் சொல்லும் பொழுது
ஒரு திருவிழா கோலமாக எப்பொழுதும் பூச்செய்து இருந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக. அவர் சொல்லும் பொழுது எங்கள் அரசுக்கு அது மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், மக்கள் நலமோடு இருக்க வேண்டும், மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். ஸ்பீக்கர் திரு செல்வம், அமைச்சர் ஸ்ரீ நமச்சிவாயம், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, officials, இந்த நாட்டுக்கு சேவை செய்யும் நம்பிக்கையோடு பணியாளை பெற வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மக்களின் பாதுகாப்பு வரலாற்றில் இன்னும் ஒரு புதிய சாப்டர் நாம் இன்று தொடங்குகிறோம். போது சட்டம் ஒழுங்கை காக்கும் பொறுப்பை அவர் ஏற்கிறார். சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதுக்கு காவல்துறையின் அர்ப்பணிப்பு தான் காரணம். இந்த சென்டென்ஸை பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்பவுமே சொல்வார். அதனால் இங்கே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காவல்துறையின் அர்ப்பணிப்பு தான் காரணம். திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அதுவும் நியாயமான வெளிப்படையான முறையில். காவல்துறையில் மட்டும் சப் இன்ஸ்பெக்டர்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், ஹோம் கார்ட்ஸ் காலி பணியிடங்களை நேரடியாக நிரப்பப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நான் இதே மேடையில் 112 காவலர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினோம். தற்போது 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்குகிறது. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா the transparent procedure of our selection. உதாரணமாக மீனவர்கள் மத்தியிலிருந்து எப்பயுமே ஒரு ரெப்ரஸன்டேஷன் வரும். சார் நாங்கள் ஓபிசி எங்களை எம்பிசி பார்த்துங்க, அப்போ தான் எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு. நான் போன வாரம் நான் நல்லபாடு வில்லேஜுக்கு போயிருந்தேன். அங்கிருந்து ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் கிளிஞ்சல் மேடு, அங்கிருந்தும் ஒரு எஸ்ஐ இன்னைக்கு சொல்லிட்டேன். இருந்து 4 பேர், ஒன்று கணபதி செட்டிக்குளம், இன்னும் வைத்தியக்குளம், அப்படி 4 பேர்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இது காட்டுகிறது how transparent has been the procedure of selecting sub inspectors in this year. அதுவும் 15 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு எடுத்து வரும் முயற்சியால் இப்படி பல்வேறு துறைகள் காலியாக இருந்த சுமார் 5000 பதவிகள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ப்ரொமோஷன்ஸ், ஸ்பெஷல் கிரேட் ப்ரொமோஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு வேலை பெற முடியாத இளைஞர்களுக்கு ஜாப் மேளா நடத்தி அதன் மூலமாக சுமார் 2000 பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. உங்கள் நடத்தை, உங்கள் பேச்சு, உங்கள் அணுகுமுறை எல்லாம் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். கடுமை தேவைப்படும் இடத்தில் கடுமையாக இருங்கள், கருணை தேவைப்படும் இடத்தில் கருணையோடு இருங்கள். இன்று நீங்கள் பெறும் பணியாளை ஒரு சிம்பிள் டாக்குமெண்ட் அல்ல. நான் நாட்டை பாதுகாப்பேன், மக்களை காப்பேன், சட்டத்தை மதிப்பேன் என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் எடுக்கும் ஒரு உறுதிமொழி. அன்பானவர்களே, நீங்கள் இந்த வேலையை பெறுவதற்கு பல ஆண்டுகள் உழைத்து இருப்பீர்கள். எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ என பல கட்டங்களை கடந்து இங்கே வந்து இருக்கிறார். உங்கள் உழைப்பை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோடு உங்களை பார்த்து என் மகன் ஒரு போலீஸ் அதிகாரி என்று பெருமையாக சொல்ல வேண்டும். குழந்தைகள் உங்களை பார்த்து நான் வளர்ந்து வந்தால் காவல் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று கனவு காண வேண்டும். ஏனென்றால் வளரும் தலைமுறைக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடல் ஆக புதுச்சேரி மாநிலம் அமைதியான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உருவாகிறது என்றால் அதற்கு சட்டம் ஒழுங்கு உறுதியாக இருக்க வேண்டும். அந்த அடித்தளத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் தான். பணியாளை பெறும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன்.
திகழ வேண்டும் என்று சிறப்புரை வழங்கிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். பணி யானையை வழங்கி சிறப்பிக்குமாறு சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக டி மோனிகா. அவர்களை தொடர்ந்து ஜி வனிதா லட்சுமி. அவர்களை தொடர்ந்து பி அகிலா. அவர்களை தொடர்ந்து இ லட்சுமி தேவி. அவர்களை தொடர்ந்து பி பத்மபிரியா. தொடர்ந்து பணியாளை பெறுபவர் எஸ் சுபிக்ஷா. தொடர்ச்சியாக ஜி சிந்துஜா. அவர்களை தொடர்ந்து எஸ் பவித்ரா. அவர்களை தொடர்ந்து எம் பிரேமலதா. அவர்களை தொடர்ந்து எஸ் சூர்யா. ஆர் அரவிந்த். பணி நியமன ஆணைகள் வழங்கும் இந்த சிறப்பான நிகழ்வில் நன்றியுரையை வழங்குவது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இந்த நிகழ்வு வெறும் நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் நமது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுத்துரைத்தபடி வெளிப்படையான தேர்வு செயல்முறையின் வெற்றிகரமான நிறைவையும் புதிதாக இணையும் அதிகாரிகளின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லையும் குறிக்கிறது. இந்த நாள் சேவை மனப்பான்மை, ஒழுக்கம், நேர்மை மற்றும் சட்டத்தை நிலைநிறுத்தும் உறுதிப்பாட்டுடன் கூடிய ஒரு உயரிய மற்றும் பொறுப்பான பணியின் தொடக்கமாகும். காவல்துறையின் சீருடை